அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2024-25க்கான பாட்டனிக்கான நியூ சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் என்னெல்லாம் இருந்தது, அதே வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இங்கே வந்திருக்கு, நியூ சிலபஸில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிட் 1. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வைரஸ் இருந்தது, பாக்டீரியா இருந்தது, ஆல்கே, ஃபங்கை, லைக்கன் இருந்தது. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கே இருக்குது, ஃபங்கை இருக்குது, லைக்கன் இருக்குது. தேர்ட் யூனிட்டில் இருந்த பிரியோஃபைட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கே நமக்கு ஓல்டு சிலபஸில் இருந்தது, இப்போவும் இருக்குது, ஃபங்கையும் இருந்தது, லைக்கனும் இருந்தது, பிரியோஃபைட்டும் இருந்தது. சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சின்ன சின்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். மேக்ஸிமம் நான் படித்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் என்ன இருந்ததோ அதே தான் இருந்தது. இங்கே அடிஷ்னலாக ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் ஃபைக்காலஜிஸ்ட் எம்ஓ பார்த்தசாரதி, தேசிகாச்சாரி, கிருஷ்ணமூர்த்தி, விஎஸ் சுந்தர்லிங்கம். ஸோ இவங்க பார்த்தினா அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு சிலபஸில் இல்லை, இப்போ இருக்குது. ஸோ இது மட்டும் தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபங்கை இருக்குது, லைக்கன், பிரியோஃபைட்ஸ் இருக்குது. செகண்ட் யூனிட்டில் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேத்தாலஜி இருந்தது. ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்ரோஃபைட் கொடுத்துருக்காங்க, ஜிம்னோஸ்பம் கொடுத்துருக்காங்க. 10th யூனிட்டில் செப்பரேட்டாக இருந்த பேலியோபாட்னி எடுத்துகிட்டு வந்து செகண்ட் யூனிட்டில் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது டெட்ரோஃபைட்டு, ஜிம்னோஸ்பாமு, பேலியோபாட்னி. இதுக்கு முன்னாடி பேலியோபாட்னியை பொறுத்த வரைக்கும் 10 கொஷின் வரும் ஒரே ஒரு யூனிட்டில் இருந்து. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 110 கொஷின், 110 கொஷின் மேஜரில். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு வந்து 11 கொஷின் ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலையும் அப்போ டெட்ரோஃபைட்டு, ஜிம்னோஸ்பாமு, பேலியோபாட்னி இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும். அப்போது பேலியோபாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி படித்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின் வரும். ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான், செகண்ட் யூனிட்டும் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேறு யூனிட்லேருந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. தேர்ட் யூனிட்டு இதுக்கு முன்னாடி பிரியோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம், டெட்ரோஃபைட் இருந்தது. ஆனால் இப்போது மார்ஃபாலஜி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 4th யூனிட்டில் இருந்தது. டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் இதுவும் 4th யூனிட்டில் இருந்தது. எக்கனாமிக் பாட்னி இதுவும் 4th யூனிட்டில் இருந்தது. மெடிசினல் பாட்னி புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பண்ணாக்கா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் அதே மாதிரி வந்து பண்ணாக்கா தேர்ட் யூனிட்டில் மார்ஃபாலஜி, டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், எக்கனாமிக் பாட்னி, மெடிசினல் பாட்னி. இதில் டாக்ஸானமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ் நமக்கு 20-21 ஃபேமிலி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23 ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 23ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓல்டாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 8 ஃபேமிலி மட்டும் தான் ஓல்டாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த 8 ஃபேமிலி நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ புதுசாக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா நோட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் தேர்ட் யூனிட்டு. இதுக்கு முன்னாடி 4th யூனிட்டில் மார்ஃபாலஜி, டாக்ஸானமி, எக்கனாமிக் பாட்னி இருந்தது. இப்போ 4th யூனிட்டில் அனாட்டமி, எம்ப்ரியாலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டெக்னிக். ஸோ இது 3யும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே எந்த யூனிட்டில் இருந்தது அப்படின்னாக்கா அனாட்டமி, எம்ப்ரியாலஜி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 6th யூனிட்டில் இருந்தது. அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ டெக்னிக் அப்படின்னு ஒன்று புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே மைக்ரோ டெக்னிக் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டாப்பிக்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக சொன்னது தான் இந்த நியூ சிலபஸ் வரும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு வீடியோ போட்டோம். நமக்கு ஸ்கூல் புக்கு தான் பேசிக், அதை பேஸ் பண்ணி தான் வரும்னு சொன்னோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா லைட் மைக்ரோஸ்கோப்பு, பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப்பு, டார்க் மைக்ரோஸ்கோப்பு, டெம்மு, செம்மு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஆனால் அந்த கண்டென்ட் போதுமானா கண்டிப்பாக போதாது. ஸோ அதை படித்தோம்னாக்கா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எழுதலாமே தவிர, ஆனால் நம்ம என்ன பண்ணணும், நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நோட்ஸ் தேடிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த மைக்ரோ டெக்னிக் அப்படின்றது ஆல்ரெடி நமக்கு சிலபஸில் இருந்தது தான். அனாட்டமியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்னதாக ஒரு 2 லைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது புதுசாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக். அடுத்து யூனிட் 5 செல் பயாலஜி அண்ட் ஜெனடிக்ஸ் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் பயாலஜி அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலார் பயாலஜி அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. ஜெனடிக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க, மாலிகுலார் பயாலஜி. ஸோ இதுவும் இதுக்கு முன்னாடி நமக்கு இல்லவே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோகேரியாட், யூகேரியாட், செல் சிக்னலிங், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இல்லை யூனிட் 5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி அனாட்டமி அண்ட் எம்ப்ரியாலஜி இருந்தது. 5ல் இருந்த ஜெனட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 6th யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. பயோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5th யூனிட் ஜெனட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி இருந்தது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீழே இருந்து 3rd லைனில் பாருங்கள். Population genetics, gene pool, gene frequencies, mutation, selection, migration, genetic drift, Ardic Weinberg law. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து பயோஸ்டாட்டிக்ஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம நோட்ஸ் தான் தேடணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூனிட் 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெனட்டிக்ஸ் பயோஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பீடிங் 8th யூனிட்டில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பிளான் பீடிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டோட ஒரு சில கண்டென்ட் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th யூனிட். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி இருந்தது 7th யூனிட்டை பொறுத்த வரைக்கும். அதே பிளான் பிசியாலஜி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலபஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. solid transport அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், நைட்ரஜன் மெட்டபாலிசம் அண்ட் செகண்டரி மெட்டபாலிட்டிஸ், பிளான் growth ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு தனியாக ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ட்ரெஸ் ஃபிசியாலஜி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வந்திருக்கு. அடுத்தது பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. பயோ கெமிஸ்ட்ரி ஏற்கனவே இருந்தது கிடையாது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கெல்லாம் நோட்ஸ் நம்ம தேடணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 8 ஈகாலஜி, கான்செப்ட் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், environmental pollution and management, biodiversity conservation, phytogeography. ஸோ இந்த யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈகாலஜி நமக்கு ஆல்ரெடி 9th யூனிட்டில் இருந்தது. அதை வந்து கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் ஆஃப் டைனமிக்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. என்வரான்மெண்டல் பொல்யூஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் புதுசாக கொடுத்துருக்காங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது இங்கே புதுசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பைட்டோஜியோகிராஃபி, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9th யூனிட்டில் இருந்தது. ஸோ இது 9th யூனிட்லேருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிஷ்னலாக நிறைய கண்டென்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 9th யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 9th யூனிட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோஜியோகிராஃபி இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜி. 2nd யூனிட்லேருந்து மைக்ரோபயாலஜியும் மைக்ரோபயாலஜி அண்ட் பிளான்ட் பேத்தாலஜியை இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி 1st யூனிட்டில் இந்த பாக்டீரியா இங்கே வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே கண்டென்ட் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கண்டென்ட் அவ்வளோவா கிடையாது. அதே மாதிரி வைராலஜி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1st யூனிட்டில் இருந்தது இங்கே வந்திருக்கு. பிளான்ட் பேத்தாலஜி 2nd யூனிட்லேருந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இருந்த கண்டென்ட் தான். அதில் புதுலாக நியூ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் தரவாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ட்ரொடக்ஷன் டு பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இருந்திருக்கும் நமக்கு. ஸோ ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாப்பிக்காகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஆட் ஆகிருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெனடிக் இன்ஜினியரிங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அங்கங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய டாபிக் தான். அதோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 10 யூனிட் பார்த்துட்டோம். இப்போ பாட்னியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 யூனிட் இருக்குது. ஸோ இந்த 10 யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். எந்தெந்த கண்டென்ட்டெல்லாம் இல்லையோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆல்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜென்ரல் அக்கௌண்ட் ஆஃப் ஆல்காலஜி ஆல்ரெடி நமக்கு ஓல்டு சிலபஸ்லேருந்து தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கே ஆஃப் டைவர்ஸ் ஹேபிடேட், ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன் ஆல்கே, ரீப்ரொடக்ஷன் அண்ட் லைஃப் சைக்கிள் பேட்டர்ன் ஆஃப் ஆல்கே, சைனோபாக்டீரியா, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆல்கே, இதெல்லாம் நமக்கு ஓல்டு சிலபஸில் இருந்தது. அப்போ அதெல்லாம் படிக்கணும். அட் த சேம் டைம் இல்லாத சிலபஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான நோட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா படித்தா தான் நம்மளால் படிக்க முடியுமே தவிர நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக நோட்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னாக்கா ஸோ அதுக்குள்ளே வந்து பண்ணாக்கா எக்ஸாம் வந்துடும். ஏன்னா நிறைய நியூ கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் புக்கு தான் பேசிக். அப்போ ஸ்கூல் புக்கை வந்து பண்ணாக்கா தரோவாக படிங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து படித்தோம்னாவே நமக்கு வந்து பண்ணாக்கா மேக்ஸிமம் ஒரு ஐடியா கிடைக்கும் நோட்ஸை பற்றி. ஸோ இன்னும் எந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நமக்கு விரைவில் வந்து பண்ணாக்கா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.